ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துருக்கேன். தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் காய வச்சாலே போதும். உங்களுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். தாளிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய வச்சு வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும் அது. இப்போ இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இதில் இப்போது கடுகு, வெந்தயம் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3த்தையும் சேர்த்து பொடி பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஈரம் படாமல் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது வெளியில் வச்சிருந்தாலே வீணாக போகாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இதை வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.